அதே நேரத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக இருந்தாலும் அது கர்ப்பத்துக்கு எவ்வளோ நன்மை அளிக்கக்கூடியது அப்படின்றத பார்த்துட்டு சாப்பிடணும். இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் ப்ரொக்கோலி சாப்பிட்லாமான்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது. சந்தேகமே வேணாம். பச்சை காய்கறியில் ப்ரொக்கோலி ரொம்ப முக்கியமானது. இது சமைத்தும் கூட சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே பச்சையாக கூட எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலியோட பூக்கள் தண்டு பகுதிகள் கூட உண்ணக்கூடியது தான். இதில் பல்வேறு வகையான விட்டமினும் தாதுக்களும் இருக்குது. இது கர்ப்ப காலத்தில் பாதுகாப்பான உணவாக இருக்கும். வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும். அந்த குழந்தை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் கூட ஆரோக்கியமாக பிறக்க ஒரு வகையான ஊட்டச்சத்து இதில் இருக்குது. ப்ரொக்கோலியில் என்னென்ன இருக்குன்னா கலோரி, கொழுப்பு, சோடியம், பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, புரதம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் பி, மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது. முன்னாடிலாம் ஃபுட்டு கரெக்டாக இருக்கும், அதனால் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படாது. இப்போ கர்ப்ப காலத்தில் இரத்தச்சோகை பெரும்பாலான கர்ப்பிணிக்கு இருக்குது. இந்த ப்ரொக்கோலியில் இரும்பும் ஃபோலிக் அமிலமும் நிறைவாக இருக்குது. இதை அடிக்கடி எடுத்துக்கிற போது உங்கள் உடலில் ஹீமோகுளோபின் அளவை சீராக பராமரிக்க உதவும். கர்ப்ப காலத்தில் மட்டும் ஏற்படக்கூடிய நீரிழிவு பிரச்சனை, அதாவது சுகர் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. அது குழந்தை